பிறந்து 7 பிள்ளையை கண்டிப்பாடு போட்டு கொண்டுட்டா பார்வதி. அதனால அவருக்கு இந்த காலத்துல பிள்ளை இல்லை. அந்த பகவான் என்னது நாகக்கண்ணி காந்திமதி அம்மா என்ன சொல்றதா தெரியுமா? அவன் நாகக்கண்ணி கண்ணோ கலங்குதான். நான் என்ன செய்ய? நான் முன் பிறவே அந்த பாவம் செஞ்சுட்டேன். இந்த காலத்துல எனக்கு இப்படி இல்லாம நான் சிரிஞ்சு நான் அழுதி குழம்பி இருக்கேனே. என் மாளிகை ஆறதுக்காவது பிள்ளை வேண்டாமா? என் மாளிகை ஆறதுக்கு பிள்ளை வேணும்லாமா? இவ்வளவு பெரிய மாளிகை கட்டியிருக்கேன். மனுஷர் வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது சொல்லு. அதனால சிவபெருமாட்ட வந்து அழுதா குழம்புதான். அந்த ஏ நாகக்கண்ணி பெண்கொடியா நான் சொல்றத வார்த்தையை ஒண்ணு கேளு அப்படின்னு காந்திமதி சொல்றா. நீ தாமிரபரணி நதிகரையில நீராடி வா, நீ தவம் இருந்து வா, நான் உனக்கு 8 நாளே நான் கொடுக்கறேன் சத்தியம் அப்படின்ட்டு. அந்த நாகக்கண்ணி பெண்கொடியா என்னம்மா செய்கிறா? மாத்திலையும் தலை கொடுச்சி மாரணியா பட்டு கட்டி மாத்திலையும் தலை கொடுச்சி மாத்திலையும் தலை கொடுச்சி மாரணியா பட்டு கட்டி சொன்ன மாதிரி